ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதோடு இதுக்கு ஒரு சிக்கனும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் ரிவ்யூ 360 ரெசிபீஸ். வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இதை செஞ்சிடலும். உண்மையிலே நீங்கள் எப்பயும் செய்கிற நூடுல்ஸை போல் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாவே ஈக்க போகுது. வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் இதுக்கு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 மாதிரி எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு தக்காளி எடுத்துக்கொண்டேன். அடுத்தது வெள்ளைப்பூடு. நான் எப்பவுமே வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் கூடையாக தான் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது இஞ்சி சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது இதுக்கு 2 முட்டை நான் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது ஒரு சிக்கன் க்யூப், கொஞ்சமாக பட்டர், அடுத்து ஆயில் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். அடுத்து மரக்கறி. வாங்க இப்போ இதெல்லாம் நல்லா சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு லீக்ஸ், கோவா, கேரட் இதுவரை தான் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது கோழி தேவைப்படும். இதுக்கு நீங்கள் கோழி இல்லாட்டி இறைச்சி எதாலும் சேர்த்து செய்யலும். நான் கோழி சேர்த்து செய்கிறேன். இப்போ கோழியை வந்து நாங்கள் போன்லெஸ்ஸாக எடுத்தோம்னு சொன்னால் நல்லா. இப்போ இதை வந்து நல்லாவே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய் தூள், அடுத்தது கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து டார்க் சோயா சாஸ் சேர்த்திக்கோங்க. இந்த சோயா சோஸை விட இதுக்கு விட நல்ல சோஸும் மீக்குது. நீங்கள் வந்து நல்ல ஒரு டார்க் சோயா சோஸாக பார்த்து தெரிவு செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக கோர்ன்ஃப்ளவர் இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது நாங்கள் கொஞ்சம் ஊற வைக்கணும். இது நல்லா ஊறினதுக்கு பிறகு தான் நாங்கள் பொரிச்சு எடுக்கணும். இப்போ அதுக்கடையில் நாங்கள் இந்த நூடுல்ஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன தாச்சி ஒன்று வச்சு நான் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 2 முட்டையையும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த முட்டைக்கு நீங்கள் கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நாங்கள் நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக இந்த தண்ணியை வந்து நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதித்த பிறகு நாங்கள் இதில் வந்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கிற நூடுல்ஸை வந்து சேர்த்துக்கொள்வோம். அடுத்தது இதுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், பட்டர் சேர்த்து நான் இதை நல்லாவே அவிச்சு எடுத்துக்கொண்டேன். நீங்கள் இதை அவிக்க போக்குள்ள நல்லா குழையிற அளவுக்கு இல்லாமல் கணக்காக அவிச்சு எடுத்துக்கோங்க. என்ன சொன்னால் அப்போ தான் எங்களோட நூடுல்ஸ்க்கு வந்து நல்லாவே வரும். நான் இதுக்கு சைனீஸ் நூடுல்ஸ் தான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நீங்கள் உடைக்கிற அளவுக்கு நீங்கள் இதை வந்து அவிச்சு எடுத்துக்கொண்டா போதும். இப்போ வாங்க நூடுல்ஸ் எப்படி தாளிக்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு அடிகனமான ஒரு பெரிய தாச்சியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைஸ் பவுட்ரு அப்படி தாச்சின்றாலும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சமாக ஆயில், அடுத்தது பட்டர் சேர்த்திக்கிறேன் நான். இப்போ இதில் நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி வெள்ளைப்பூடு, நல்லா இடித்து வச்சுக்கிற இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்திக்கோங்க. முட்டையை வேறையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் நாங்கள். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லாவே பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம், நான் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் எல்லாம் இதில் சேர்த்திக்கொள்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை, ரம்பை இதையும் சேர்த்திக்கோங்க. இது நல்லாவே பொன்னிறம் வரும் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி வெள்ளைப்பூடி இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தான் மற்ற பொருட்கள் எல்லாம் நாங்கள் சேர்த்திக்கொள்ளணும். உங்களோட கிச்சனுக்கு அல்லது வீட்டுக்கு தேவையான சகல விதமான பொருட்களும் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. மலிவு விலையில் கிடைச்சோம்.
நீங்களும் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது தக்காளி, இது கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் சேர்த்திக்கொள்வோம். அடுத்து மிளகாய் தூளும் சேர்த்திக்கோங்க. அடுத்தது நான் இதுக்கு ஒரு சிக்கன் கியூப் சேர்த்திக்கோங்க. அடுத்தது நான் இதுக்கு ஒரு சிக்கன் கியூப் சேர்த்திக்கொள்கிறேன். சிக்கன் கியூப் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம்டா சேர்த்தேலும். இப்போ அடுத்தது நான் வெட்டி வச்சுக்கிற கோவா, இதையும் இதோட சேர்த்திக்கொள்கிறேன். கோவாவெல்லாம் நிறைய சேர்த்திக்கொள்ளவான, ஒரு ஹாஃப் இருந்தால் போதும். அடுத்தது லீக்ஸ், கேரட் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. இப்போ நான் இதுக்கு பச்சை மிளகாயும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். பாருங்கள், இது இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வதங்குற டைமில் இதுக்கு நாங்கள் வந்து டார்க் சோயா சாஸில் கொஞ்சமாக சேர்த்திக்கொள்ளணும். டார்க் சோயா சாஸ் சேர்த்துறதால இந்த மரக்கறியெல்லாம் நல்லா வேகும். அடுத்தது வந்து நல்ல ஒரு வாசனையும் மிக்கும். அடுத்தது கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் இதையும் சேர்த்திக்கோங்க. டார்க் சோயா சாஸ் ஊற்றுறதால வந்து எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் போல் ஒரு சூப்பரான கலரும் கிடைச்சோம். இப்போ இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நான் வந்து வேறையாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து இதோட சேர்த்திக்கொள்கிறேன். இப்போ நூடுல்ஸ் சேர்த்த போக்குள்ள நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்திக்கொள்ளணும். அடுத்தது நாங்கள் பெரட்டி வச்சுருந்த சிக்கன், ஊற வச்சுருந்த சிக்கன், இதையும் இதோட சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.